வாங்க பட்டர்காட்ச் ஐஸ்கிரீம் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாமா. அடுப்பத்தை வச்சுக்கலாம், ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் சர்க்கரை, சர்க்கரை வந்து கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் இந்தாண்ட வந்து பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த கலர் வர கோல்டன் கலர் வர வரையும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2 துண்டு பட்டர் போட்டுக்கலாம். நம்ம உங்களுக்கு பட்டர் வேணும்னா போட்டுக்கங்க, பட்டர் வேணான்னா இதோட உங்களுக்கு இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் நம்ம இந்த சக்கரை பாவில் கலந்துக்கலாம். இதையும் சேர்த்து நம்ம நல்லா கிண்டிடலாம். கரிஞ்சு போயிட வேண்டாம், கரிஞ்சால் கசப்பு தன்மை எடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு தட்டில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தடவி வச்சுருக்கேன். நம்ம இந்த சக்கரை பாவு போட்டதை வந்து நம்ம தட்டில் ஊற்றிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தா இந்த மாதிரி ஏடு மாதிரி வரும். உடச்சி பார்த்தா டமார்னு சத்தம் கேட்கும். வாயில் சாப்பிட்டு பார்த்தாலும் நல்லா கடிப்படுற வர அளவுக்கு மறுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா சின்ன இதை உடச்சி வச்சுக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் கடிப்படுற அளவுக்கு அரைச்சி வச்சுக்கிட்டால் போதும். இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடக்குள்ளே நல்லா கட்டிப்படும். நான் விப்பிங் க்ரீம் நான் இதை எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் கண்டென்ஸ் மில்க் எடுத்துருக்கிறேன். ஃபுட் கலர் வந்து மஞ்சள் ஃபுட் கலர் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட விஸ்க் இருந்துச்சுன்னா விஸ்கில் அடிச்சுக்கோங்க. என்கிட்ட பீட்டர் இருந்துச்சு, நான் அதில் அடிச்சுக்கிட்டேன். நல்லா கெட்டியாக ஒரு அளவுக்கு இந்த பீட் பண்ணிகிட்டு இருங்க. இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கணும். கண்டென்ஸ் மில்க் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஃபுட் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, அதிகம் வேண்டாம். நானே கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருப்பேன். கொஞ்சமாக ஒரு 2 ட்ராப் போதும். அதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்குங்க. நம்ம அந்த பாதாம் பருப்பு இதெல்லாம் நுணுக்கி வச்சுருக்கோம் சக்கரை பாவில் போட்டு, அதுவும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம், அந்த ஐஸ்கிரீமோடு சேர்த்துக்கலாம். அப்போ தான் சாப்பிடக்குள்ளே அந்த டெக்ஸ்சர் வந்து கடிப்படக்குள்ளே சூப்பராக இருக்கும். இதையும் கலந்துக்கலாம், சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். நான் பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். அந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் நம்ம இதை ஊற்றிடலாம். உங்களுக்கு செட் இது ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 6 மணி நேரம் கழித்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. உங்களுக்கு செட் ஆனிச்சுன்னா பாருங்கள், செட் ஆகலாம் நம்ம மிக்சியில் கூட கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 3 மணி நேரம் வச்சிங்கன்னா செட் ஆயிரும். மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு நம்ம போய் ஃப்ரீசரில் வைக்கலாம். ஒரு 6 மணி நேரம் கழித்து வச்சுட்டு ஒரு 6 மணி நேரம் ஆகட்டும். எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஆணுச்சு. காத்தால எந்திரிச்சிட்டு வந்து பார்த்தேன். எடுத்து பார்த்தா எனக்கு செட் ஆகிருச்சு. தூக்குக்குள்ளே பாக்ஸ் நல்ல வெயிட்டாக இருந்துச்சு. ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் ஓப்பன் பண்ணுறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது. ஒரே கையில் ஓப்பன் பண்ண முடியல, அதனால் கொஞ்சம் மெதுவாக ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் டெக்ஸ்சருக்கு வந்து மேலே வந்து மூடி போடக்குள்ளே அந்த பாதாம் பருப்பில் அந்த சக்கரை பாவில் போட்டிருந்தோம்ல, அதை வந்து நான் டெக்ஸ்சருக்கு வந்து மேலே தூவிக்கிட்டேன். பட்டர்காட்ச் அப்படி தானே இருக்கும், அதனால் நான் அதை தூவிக்கிட்டேன். பாருங்கள், சூப்பராக பட்டர்காட்ச் ஐஸ்கிரீம் இது ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஸ்பூனில் ஒரே கையில் எடுக்கிறதுனால வரமாட்டேங்குது. வீடியோ ஒரு கையில் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால, ஒரு கையில் வீடியோ ஒரு கையில் ஐஸ்கிரீம் எடுக்கிறதுனால வரலை. அதனால் ஓரளவுக்கு எடுத்துருக்கேன். ஒரு தம்பிக்கு ஸ்பூன் போட்டு கொடுத்தேன். எப்படிடா இருக்குது அப்படின்னு கேட்டேன். சூப்பராக இருக்குமா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து என்னோடய வீடியோ உங்களுக்கு